வஞ்சியவளோ? பகுதி 31. கார்த்திக் முழங்காலிட்டு கதறி அழுததை பார்த்து அங்கிருந்தவர்களும் கலங்கித்தான் போனார்கள். யாருக்கும் அவனை தேற்றும் வழி தெரியவில்லை. கொஞ்ச நேர நிசப்தத்திற்கு பிறகு அவனின் அருகில் நெருங்கி அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள் கீர்த்தி. அவன் முழங்காலிட்டு தன் இரு கைகளையும் கால்களின் மேல் இருத்தி கைகளினுள் முகம் புதைத்திருந்தான். அவன் அருகில் வந்த கீர்த்தி, சார் என்று அழைத்தாள். அவன் நிமிரவில்லை. ஆனாலும் அவள் தொடர்ந்தாள். சார், நீங்களும் அவளை விரும்புற விஷயம் அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா அவ இப்படி போயிருக்க மாட்டான். நான் ஏன் சொல்றேன்னா, அவ உங்களை அந்த அளவுக்கு நேசிச்சா உங்களுக்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவ வேண்டாத தெய்வம் இல்ல. இத்தனை மாசத்துல உங்களோட நினைவு இல்லாத நேரம் அவளுக்கு இருந்ததே கிடையாது. நீங்க வேண்டான்னு நினைச்சு அவ கண்டிப்பா போயிருக்க மாட்டா. நான் உறுதியா சொல்றேன். அவ உங்களை என்னைக்கும் வெறுக்க மாட்டா. எல்லோரும் அவள் சொல்வதையே கவனித்துக் கொண்டிருந்தனர். யாரும் வாய் திறந்து பேசும் நிலையில் இல்லை. இவ்ளோ தேடினீங்களே, அவளுக்கு நீங்க கொடுத்த ஜர்க்கின் கிடைச்சதா? இந்த ரூம் முழுக்க தலை கீழே போட்டு தேடி இருக்கீங்களே, நீங்க கொடுத்த ஜர்க்கின் கிடைச்சதா? இப்போதுதான் இந்த வார்த்தையை கேட்டதும் தான் அவன் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். அவன் பார்க்கும் விதத்திலேயே அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று உணர்ந்தாள். ஒரு சின்ன நம்பிக்கை புன்னகையை உதிர்த்தவள், என்னங்க சார், என்ன ஜர்க்கின், என்ன ஏதுன்னு புரியலையா? மழையில நனைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தவளோட மானத்தை காப்பாத்த நீங்க கொடுத்தீங்களே ஒரு பிளாக் ஜர்க்கின், அதுதான் கேட்டேன். அப்போதுதான் ஞாபகம் வந்தது அவனுக்கு, அவள் இருந்த கோலத்தில் போலீஸ் வரும்போது அவன் அணிவித்த ஜர்க்கின். அவன் முகம் பார்த்தே அவனுக்கு நினைவு வந்ததை உணர்ந்தவள், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா இன்னும் ஒரு தடவை அவ பீரோல போய் தேடி பாருங்க. சீக்கிரம். அவன் கேள்வியாக அவளை பார்த்தான். அவளோ தொடர்ந்தாள். அவ அத பொக்கிஷமா வச்சிருக்கா. அத அணைச்சிட்டு தான் தூங்குவா. என்னடா சில்லியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா அவளோட காதல் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நீங்க வேணும்னா அவ உங்க கூட இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அவ எப்பவுமே அப்படி நினைக்க மாட்டா. அந்த ஜர்க்கினை நீங்களா நினைச்சு அதை கட்டிப்பிடிச்சிட்டு படுக்கிற ஒரு பைத்தியக்கார காதல உங்க மேல வச்சிருக்கா. எத்தனையோ தடவை அவகிட்ட நான் சண்டை போட்டு கூட இருக்கேன் அதை தூக்கி போட சொல்லி. ஆனா அத ஒரு நாளும் செஞ்சதில்ல. தன்னுடைய மனச வெளிப்பார்வைக்கு அடக்கி ஒரு உயிரில்லாத பொருள் மேல உயிரையே வச்சிருக்க ஒரு முட்டாள் தான் அவ. ஆனா நீங்க அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாம, அவ மனசு ரொம்ப நோகடிச்சிருந்தப்ப கூட அவ வந்து அந்த ஜர்க்கனை கட்டிப்பிடிச்சுதான் அழுவா. அதுகிட்டதான் நியாயம் கேப்பா. அவ உங்க காதல வேணான்னு போவாளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ என்கிட்ட கூட பொய் சொல்லிட்டு போகணும்னு எனக்கு புரியல. ஒரு வாரத்துல வந்துருவேன்னு சொல்லிருக்கா. அவ மறுபடியும் கண்டிப்பா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கையோட நீங்களும் காத்துருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இவள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு அனைவருக்கும் சஞ்சு கார்த்திக்கின் மேல் வைத்திருந்த காதல் எப்படிப்பட்டதென புரிந்தது. கார்த்திக்கும் கொஞ்சம் மனம் தெளிந்தான். கீர்த்தியின் கைகளை பிடித்து, நிஜமா சஞ்சு என்ன இந்த அளவுக்கு விரும்பினாளா? எனக்காக காத்து கிடந்தாளா? அவள் என்று மட்டும்தான் கூறினாள். அவனுக்கு அவள் தன்னையும் தன் காதலையும் வேண்டாம் என்று உதறி செல்லவில்லை என்று உணர்ந்தான். அதுவும் உண்மைதானே. அவள் அவனை விட்டு விலகி இருக்க விரும்பினாளே தவிர அவன் வேண்டாம் என்று உதறி செல்லவில்லையே. அவ கண்டிப்பா வருவாளா கீர்த்தி? கண்டிப்பா வருவா சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கூட பிறந்த தங்கச்சி யாரும் இல்லம்மா. நீ கொடுக்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாத குறைய தீர்த்து வச்சிருச்சு. கண்டிப்பா நானும் நம்புறேன்.
அவ என்னை தேடி வருவா, என்னோட காதல் உண்மைன்னா மறுபடியும் அவ என்கிட்ட வருவா என்று கூறி எழுந்தவன் அங்கிருந்த டைரியை எடுத்தான். அதை கண்ட கீர்த்தி, அந்த டைரியில எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா அவ எந்த மோசமான நினைவுகளையும் விரும்ப மாட்டா. அவ சந்தோஷம் துக்கம் எதுவா இருந்தாலும் அதை எழுதி வச்சு மறுபடியும் அதை படிக்கும்போது வர வேதனைய விரும்புற பொண்ணு இல்ல அவ. அது அவளுக்கு நான் கொடுத்த டைரி தான். அதுல முக்கியமா எதுவும் இருக்காதுன்னா. அவனும் அதை திறந்து பார்க்க அதில் ஒரு சில தொலைபேசி எண்களை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு பக்கத்தில் ஒரு ஓவியம் மட்டும் இருந்தது. அது அவளுக்கு அவன் தாலி கட்டிய நிமிடத்தை உணர்த்துவது போல இருந்தது. வெறும் ஒரு நீல பேனாவின் உதவியுடன் மட்டும் வரையப்பட்டிருந்தது. படத்தின் கீழ் கவிதை மட்டும் இருந்தது. என்னை கேளாமல் என்னவன் எனக்கு தந்த பரிசு, உள்ளம் திறந்து தந்தானா இல்லை பெண்ணவளின் மானம் காக்க தந்தானா தெரியவில்லை எனக்கது. ஆனாலும் வரித்து விட்டேன் மனதில், நீயே என் பதியாய், என் உயிரின் பாதியாய். உன் மனம் என்னவென்று நான் அறியாவிடனும் என் உள்ளமும் என் காதலும் என்றும் உன்னை சுற்றியே. வேறேதும் தேவையில்லை அன்பே, எனக்கு மீண்டும் உன் முகம் பார்க்கும் அந்த தருணம் ஒன்று போதும். என் வாழ்நாள் முழுவதிலும். மீதி பக்கங்கள் அனைத்தும் காலியாக இருந்தது. அதை தன் நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டவன் அவளது புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டான். சாரி அம்மா, நானே இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏதோ ஒரு கோவத்துல இப்படிலாம் செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நீ மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும்போதே உன்னோட மனசுல இருந்து கேட்கிறேன்னு புரியுதுப்பா. அவன் புரியாமல் பார்க்க, யாரும் அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. வெறும் சாரின்னு தான் சொல்லுவாங்க. சாரின்னு சீக்கிரம் சொல்ற யாரும் மன்னிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்ல யோசிப்பாங்க. அதுதான் தமிழுக்கு இருக்க பெருமை. மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கும்போது அது தமிழ்ல தான் வரும். அதான் அப்படி சொன்ன, நீ மனசுல இருந்து தான் கேட்கிறேன்னு. அவன் புன்னகையை உதிர்த்துவிட்டு அந்த சிதறிய பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க ராஜியும் கீர்த்தியும் தடுக்க, இல்ல நான் தானே இப்படி பண்ண, நானே எடுத்து வைக்கிறேன் என கூறி அவற்றை எடுத்து வைக்க அவர்களுக்கு உதவினான். அப்போது அவளுடைய தனி போட்டோவும் அதன் பின் ஆசிரமத்தின் முகவரியும் இருந்தது. அதையும் தன்னுடன் வைத்துக் கொண்டான். அம்மா, உங்க பெர்மிஷனோட இந்த போட்டோவையும் டைரியும் கொஞ்சம் எடுத்துக்கவா? இது எனக்கு அவன் நினைவா கிடைச்ச பொக்கிஷம். அவர் வெறும் தலையை ஆட்டி மட்டும் சரி என்று சொன்னார். ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பினர் மூவரும். செல்லும் வழியில், கார்த்திக், இப்ப எதையும் வீட்டுல காட்டிக்காத, எப்பயும் போல இரு ப்ளீஸ். இல்லனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நீ காலையில பண்ணதுக்கே நான் அங்கிள் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல என்றான் சதீஷ். கார்த்திக் எதுவும் பேசவில்லை. இங்க பாரு கார்த்தி, ஆண்டி ரொம்ப பாவம், ப்ளீஸ். அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. இப்போதைக்கு நீ எதுவும் பேச வேண்டாம், ஒரு வாரம் போகட்டும் என்றான் கவின். கார்த்தியும் தலையை அசைத்து வைத்தான். பின் கவின் காரை எடுத்து கிளம்பிவிட இருவரும் சேர்ந்து கார்த்திக் வீடு சென்றனர். அங்கு எந்தவித மாற்றமும் இல்லை. எப்போதும் போல் அமைதியாக இருந்தது. சுந்தரம் வீட்டில் இல்லாததால் கலைவாணி மட்டுமே இருந்தார். தலையில் காயத்துடன் வந்த கார்த்திகை கண்ட கலை பதறிப்போனார். என்னப்பாச்சு? ஐயோ, என்னோட பையனுக்கு எப்படி பாடிபட்டுச்சு? அம்மா, ஒன்னும் இல்ல, ஒரு டென்ஷன்ல கண்ணாடியை உடைச்சிட்டான். அது அவன் நெத்தியில தெரிச்சிடுச்சு, வேற ஒன்னும் இல்ல. அப்படி என்னப்பா உனக்கு டென்ஷன்? என்ன இருந்தாலும் இப்படிலாம் நடந்துக்காதடா. உனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா என்று கண் கலங்கினார். ஒரு வழியாக அவரை சமாளித்து அவனை அறையில் ஓய்வெடுக்க விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினான் சதீஷ். நம்ம சாருவை பார்த்து நாளாகுதுல்ல, போய் அவன் என்ன பண்றான்னு பாப்போமா? வாங்க. இவன் இங்க இப்படி அலப்பறைய கூட்ட நம்ம சாரு அதே நேரம் என்ன பண்றா? சாருவின் மனம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது.
அவனுடைய அந்த பரிசை பார்த்ததிலிருந்து தனது பிறந்த நாளை வெகுவாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இருப்பே கொள்ளவில்லை. தன் தாயிடம் சென்றவள், ஹாய் ஜானு, நான் இன்னைக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஹேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி பேசாதன்னு? நாளைக்கு போற இடத்துல கூட இதே வாய் தான் வரும். என்ன புள்ள வளர்த்திருக்கான்னு பேச மாட்டாங்க என்று பெருமூச்சு விட்டவள், ஆரம்பிச்சிட்டியா? போதும் ஜானு, முடியல. மறுபடியும் பாரு. சரி சரி, கூல் கூல். இப்போ நான் எங்க மாமா வீட்டுக்கு போகட்டுமா? போதுமா? இப்ப அங்க எதுக்கடி போகணும்? என்னோட வருங்கால மாமியார கைக்குள்ள போட்டுக்க வேண்டாம்? அதுக்குதான். நடத்து நடத்து. ஆனா அங்க போய் இந்த மாதிரி எல்லாம் வாயடிக்காத. ட்ரை பண்றேன் என்று அங்கிருந்து தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளை வரவேற்று அழைத்து உள்ளே சென்ற கலை, என்ன சாரு, காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஏன் அத்தை, அடிக்க கூடாதா? ஐயோ அம்மாடி, நான் அப்படி சொல்லுவேனா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான் கேட்டேன். அதனாலதான் நானும் வந்தேன். சரியான வாயாடிதான் நீ. உன்னை வச்சு என் பையன் எப்படிதான் காலம் தள்ள போறானோ தெரியல. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அத்தை, அவரை கண்டிப்பா கண் கலங்காம நான் பாத்துக்குவேன். அடியே உனக்கு என்று அவளை செல்லமாக அடிக்கப் போக அவளும் அவருக்கு போக்கு காட்டி தப்பித்தாள். பின் அவர் அவளுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க குடித்துவிட்டு வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் என்று கூற, அடியே நீ அவர் ரூமுக்கு தான் போறேன்னு தெரியுது, போ, ரொம்ப சீன் போடாத என்றார். கிரேட் அத்தை, நீங்க ரொம்ப ஷார்ப் என்று கூறி அவன் அறைக்கு சென்றாள். அறை நேர்த்தியாக இருந்தது. அங்கிருந்த ஆம்பிளிஃபயரை ஓடவிட அது ஏதோ ஆங்கிலத்தில் பாட அதை ரேடியோவுக்கு மாற்றினாள். அதில் ரேடியோ மிர்ச்சி செம்ம ஹாட் மச்சி என ஆரம்பித்தது. அதை கவனியாமல் அறையை நோட்டம் விட்டாள். தண்ணீர் பாட்டில், காலையில் குடித்து வைத்த தேநீர் கோப்பை என டேபிளின் மேல் இருந்தது. சுற்றி பார்வையை ஓடவிட அவன் நேற்று கழற்றிய சட்டை ஒரு இடத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் சென்றவள் அந்த சட்டையை எடுத்து முகர்ந்து பார்க்க அதில் ஜாசென்டன் மனம் அவன் வேர்வையுடன் கலந்து அடித்தது. அதை அனுபவித்துக் கொண்டே தன் மேனியில் போட்டுக்கொண்டாள். அன்பே, உன் புன்னகை கண்டு எனக்காகத்தான் என்று இரவோடு நான் எரிவதும் பகலோடு நான் உறைவதும், நீ வாழும் அறைதனில் நின்று உன் வாசம் நாசியில் உண்டு, நுரையீரல் பூ மலர்வதும் நோய் கொண்டு நான் அழுவதும் என்ற பாடல் ஒலிக்க தன்னையும் மறந்து அதை ரசித்தாள். மீண்டும் உதிக்கும் நிலவு. சாரு கார்த்திக்கின் அறையில் அவனது வியர்வை பூத்த சட்டையை தன் பொன்னுடலில் உடுத்தி அந்த சந்தோஷத்தில் நெஞ்சம் நிறைந்திருந்தாள். அதை அங்கிருந்த கண்ணாடியில் பார்த்து சந்தோஷம் கொண்டாள். அவளது இன்பம் பல மடங்கு பெருகியிருந்தது. அவன் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து முத்தம் ஒன்றை கொடுத்து கண்மூடி ரசித்தாள். காத்திருந்தாய் அன்பே, என் காதலன் நீதானே. 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே, உன் விழியால் அன்பே என்னை உருகச் செய்தாயே. உன் சீனிக் கண்ணீர் என்மேல் விழுகிறதே, காதலோடு சேரும் வான்மழை துளி போல் உன் கண்ணோடு மணியாக கலந்திருப்பேன் என்று பாடலை பாடிக்கொண்டே ஒவ்வொன்றையும் ரசித்து மகிழ்ந்தாள். கொஞ்சம் நேரம் கழித்து கீழிறங்கி வந்தவளுக்கு கலை உணவினை எடுத்து வைக்க இருவரும் ஒன்றாய் உணவருந்துவிட்டு கலைக்கு ஒரு முத்தமும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சாரு. வழியெல்லாம் அவன் நினைவாகவே இருந்தது. சிற்சில கனவுகளையும் ஆசைகளையும் தன்னுள்ளே வளர்த்து கொண்டிருந்தாள். சஞ்சனா வேலையில் சேர்ந்து முதல் நாள். சாரா, சாரா,
என்று அவளை எழுப்பிக் கொண்டிருந்தாள் சஞ்சு. என்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தவளை பார்க்க சிரிப்பு வந்தது சஞ்சுவிற்கு. அடியே, நான் ஒன்னும் உங்க அம்மா இல்ல, எந்திரி, இல்லைன்னா அவ்வளவு தூரம் நடந்து போகணும். என்னவோ தெரியவில்லை, சாராவை மிகவும் பிடித்து போனது சஞ்சுவிற்கு. கள்ளம் இல்லாமல் பழகும் குணமா, பார்த்தவுடன் பேசத் தூண்டும் முகமா, எதுவென்று விளங்காவிடனும் இப்போது அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆறுதல்தான் சாரா. தன்னுடைய எல்லா விஷயங்களையும் கூறாவிட்டாலும் அவளும் எதையும் துருவி துருவி கேட்பதில்லை. இருவரும் கிளம்பி வெளியில் வந்தனர். செல்லும் வழியில் கேண்டீன் சென்று உணவருந்திவிட்டு கீழே செல்லவும் வாகனம் வரவும் சரியாயிருந்தது. இன்று அவளுக்கு அலுவலகத்தில் முதல் நாள். நம்ம கார்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இல்லையா, அன்னைக்குதான். சாரா தனது டேபிளில் அமர்ந்து பணிபுரிய ஆரம்பித்து விட்டாள். இவள் என்ன செய்வதென புரியாமல் நின்றிருந்தாள். சாராவை பார்க்க அவளோ வெயிட் பண்ண என்று சைகை மட்டும் செய்ய அமைதியாக அமர்ந்தாள். அப்போது உள்ளே வந்த நகுலன், மிஸ் சஞ்சு, ப்ளீஸ் கம் டு மை ரூம் என்று கூறி மேலே சென்றான். இவளும் பின்தொடர்ந்து சென்றாள். அவளை அழைத்து தனக்கு முன்னாலிருந்த நாற்காலியில் அமர வைத்தவன் அவளிடம் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்யும் புனையும் பயிற்றுவித்தான். பின் அவளுடைய அறையை காட்டியவன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா என்றான். எஸ் சார், ஆயிடுச்சு. எனி ப்ராப்ளம் என்று கேட்க, நோ நோ நத்திங், நேத்து இதை கவனிக்கல, அதனால கேட்டேன் என்று கூறிவிட்டு, அப்புறம் ஓனர் வரும்போது உங்களை இன்ட்ரோ பண்ண கூப்பிடுறேன், அது வரைக்கும் நீங்க ஒர்க் பாருங்க என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான். அறை என்றால் தனிப்பட்ட அறை கிடையாது. நகுலனின் அறையில் அவளுக்கென்று ஒரு பாதி மட்டும் மறைக்கப்பட்ட நிலையில் சின்ன கேபின் போல் இருந்தது. ஆனாலும் அதற்கு சின்ன கதவுகளும் இருந்தது. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஹாஃப் சைஸ் கேபின். ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். ஒரு உருவம் கண்ணாடி வழியாக இவளை கண்டு அதிர்ந்தது. ஒரு நிமிடம் என்ன செய்வதென்பது தெரியாமல் குழம்பினாலும் யாரும் கவனிக்கும் முன் சுதாரித்து கிளம்பியது. சிறிது நேரம் சென்றதும் மீண்டும் அழைக்க வந்தான் நகுலன். சஞ்சனா, உங்களை சார் கூப்பிடுறாரு. ஓகே, 1 செகண்ட் என்று கூறி தான் பார்த்து கொண்டிருந்த கோப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனுடன் கிளம்பினாள். அவர்கள் இருவரும் அங்கு இருப்பதிலேயே உயர்தரமாக வடிவமைக்கப்பட்ட அறைக்கு வந்தனர். அங்கு கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒருவர் அமர்ந்திருந்தார். அருகில் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக இருக்கும் எம்டிக்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். பார்க்கும்போதே ஏதோ பெரிய மீட்டிங் ஹால் போல இருந்தது. உள்ளே அழைத்து சென்ற நகுலன் இவளை அறிமுகம் செய்ய எல்லோரும் இவளை கண்டு கொண்டனர். இவர்களுக்கிடையில் இவளை கண்டு அதிர்ந்த அந்த உருவமும் அடக்கம். சரி, அவங்கள என்னோட ரூம்ல வெயிட் பண்ணவை என்று கூற அவளை கிளப்பி இன்னொரு அறைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தான். அந்த கம்பீரமான மனிதர் உள்ளே வரவும் எழுந்து நின்றாள் சஞ்சு. உட்காருமா என்று கூறி அவரும் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். உனக்கும் சுந்தரத்துக்கும் என்ன ப்ராப்ளம்னு நான் கேட்க மாட்டேன். அவர் கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த டாப் பிசினஸ்மேன். உனக்காக என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஜாப் கேட்டாரு. நானும் ஓகே சொல்லிட்டேன். வேற எதையும் தெரியணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். இங்க வர எல்லா ஸ்டாஃபையும் மீட்டிங் ஹால்ல எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்றது யூசுவல் தான், ஓகேவா? ஹா, அப்புறம் கீர்த்தி எப்படி இருக்காங்க என்றார். சார், ராஜேஸ்வரி எப்படி இருக்காங்க? ஐ மீன் ராஜி அம்மா, கரெக்டா? சார், அது கவின் நல்ல பையன்தான். ஆனா சீக்கிரம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லு. சார், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தெரியும் மிஸ் சஞ்சனா கார்த்திக், எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். நீங்களும் கீர்த்தியும் காலேஜ் மேட்ஸ் இல்லையா? ஆனாலும் நீங்க 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறந்த மாதிரி ஒத்துமையா இருக்கீங்க. அவள் முகத்தில் ஈயாடவில்லை. ஓகே மிஸ்ஸஸ் கார்த்திக், நீங்க உங்க பிளேஸுக்கு போகலாம். இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
உங்களுக்கு வேணுங்கிற ரூம் திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துடும். நீங்களும் சாராவும் இருக்கீங்க இல்லையா? ம் என்று தலையை மட்டும் மாட்டினாள். அவள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. நோ ப்ராப்ளம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கலாம் என்று கூறிவிட்டு ஃபேக்டரி ரவுண்ட் செல்ல கிளம்பிவிட்டார். அவர் சென்றதும் அவர் பின்னூடே சென்றவள் பிரமித்துப் போய் நின்றாள். எவ்வளவு நேரம் நின்றாள் என்றெல்லாம் புரியவில்லை. மீண்ட நகுலன் வந்து உசுப்பவும் தான் நினைவு காலம் வந்தாள். ஹே சஞ்சனா, ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஹா, அது அது அவரு என்று கைகளை நீட்ட, யாரு? அங்க யாரும் இல்லையே. அதான் அந்த ரூம்ல இருந்தாரே அவரு. அவர்தான் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர். ஓ, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. இல்ல, அவருக்கு என்னை பத்தி எல்லாமே. இவ்வளோ பெரிய கம்பெனி கட்டி ஆடுறதுனா சும்மாவா? அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்க வேலை செய்யற கடைசி லைன் பேக்கிங் பாய் வரைக்கும் அவருக்கு அத்துப்படி. அவங்க ஜாதகமே அவர் கையில. என்னது ஜாதகமா? அட, அவங்கள பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்ல வரேன். ஓ ஓ சாரி. எத்தனை ஓப்படுவீங்க? போய் வேலையை பாருங்க, இல்லைன்னா மறுபடியும் வரும்போது திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். சரி, ஓகே, நான் போறேன் என்று கூறி தன் அறைக்கு கிளம்பினாள் சஞ்சு. கார்த்திக், சதீஷ், கவன் மூவரும் சென்ற பின்னர் ராஜி கீர்த்தியிடம், உன்கிட்ட கூட அவ வேலையை விட போறேன்னு சொல்லலையா கீர்த்தி? ஆமாமா, எதுக்காக வேலையை விட்டான்னு புரியல. நம்ம கிட்ட கூட கார்த்திக் கூட போறதா தானே சொன்னா. ஆனா எதுக்காக அப்படி சொல்லணும்? ஒருவேளை நம்ம கார்த்திக் தம்பி சொன்ன மாதிரி அந்த சாரு பொண்ணு கூட தம்பி பழகிறத பார்த்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாளோ? இல்லம்மா, அவளுக்கு தெரியும் சாரு அவரோட அத்தை பொண்ணுன்னு. அதனால தப்பா புரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. வேற ஏதோ நடந்திருக்கு. இல்ல கீர்த்திமா, என்னதான் மாமா பொண்ணா இருந்தாலும் கார்த்திக் தம்பி கூட ரொம்ப உரிமை எடுத்து பழகிருக்கோம். அது நம்ம சஞ்சுவுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். அம்மா, அப்படியே இருந்தாலும் நான் அவரை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துடுவேன்னு சொன்னவ இப்ப இப்படி போறான்னா யோசனையா இருக்கு. என்னம்மா பேசுற நீ? சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. நம்ம என்னதான் பார்த்துக்கிட்டே வாழ்ந்துடலான்னு நினைச்சாலும் நம்ம உரிமையா நினைக்கிறவங்க இன்னொருத்த மேல உரிமை எடுத்துக்கும் போது மனசு ரொம்ப பாதிச்சுப்படும். கீர்த்தி எதுவும் பேசவில்லை. ராஜியே தொடர்ந்தார். அவங்க 2 பேரும் பழகிறத பாக்குறப்ப ரொம்ப உடைஞ்சு போயிருப்பா. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாம்ல. ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிடுவாளே. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு கீர்த்தி. 1 வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கா. அவ திங்ஸ் எல்லாம் கூட இங்க தானே இருக்கு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு கீர்த்தி. சரி, நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. உனக்கு காப்பி தண்ணி போட்டு தரேன். அவளும் அங்கிருந்து கிளம்பினாள். ஆனாலும் உள்ளம் எதையோ தேடி உறுத்திக் கொண்டிருப்பது போல இருந்தது. வீடு வந்த சாரு மிகவும் சந்தோஷமாகவே இருந்தாள். அவளை அழைத்த அவளது அம்மாவை கூட கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு சென்று கதவடைத்தாள். சந்தோஷமாக சென்று தன் மகளை பார்த்தவள் ஒரு மென்புன்னகை சிந்தி தன் வேலையை பார்க்க சென்று விட்டார். தன் அறைக்கு வந்த சாரு தன் பேக்கிலிருந்து தான் மறைத்து எடுத்து வந்த அவனது புகைப்படத்தை எடுத்து அதை தன் கைகளில் வைத்து அதனுடன் பேச ஆரம்பித்தாள். மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே என்ன நீதான் கட்டிக்க போறவன்னு சொல்லியே வளர்த்தாங்க. எனக்கு உன்னை தவிர யாரு மேலையும் எந்தவித இன்ட்ரெஸ்டும் எந்தவித காதலும் வந்ததில்ல. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாம எப்படி என் மனசுக்குள்ள வந்தியோ தெரியல. ஆனா உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டே தரமாட்டேன் என்று கூறி அந்த புகைப்படத்திற்கு முத்தம் ஒன்றை பதித்தாள். தனது அறையில் பணி செய்திருந்த சஞ்சுவின் அருகில் வந்த நகுலன், உங்க ரூம் கீ வேணும். எதுக்கு? சார் வாங்கிட்டு வர சொன்னாரு. அவளுக்கு காலையில் அந்த கம்பீரமான மனிதர் சொன்னது ஞாபகம் வந்தது போல கொஞ்சம் யோசித்தாள். பின் சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு
திரும்ப சாரா அங்கு அவளை சாப்பிடுவதற்காக கூப்பிட வந்தாள். இருவரும் ஒன்றாக கேண்டீன் சென்றனர். சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். சாரா, இங்க எல்லாரும் எப்படி? எல்லாரும் எப்படின்னா புரியல. இல்ல, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க குணம் எப்படின்னு கேட்டேன். ஓஹோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம். அதையே இப்ப கேட்ட? தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். போக போக தெரிஞ்சுக்க தானே போற. சரிதான். இந்த நகுலன் சார் கேரக்டர் எப்படி? அது 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 வந்து என்னடி இந்நேரம் வரைக்கும் சரவடி மாதிரி பொறிஞ்சு தள்ளுன, இப்ப என்னடான்னா இப்படி சங்கு சக்கர மாதிரி ஒரே இடத்துல சுத்துற? நேரம் வரும்போது சொல்றேன். குணம் எப்படின்னு தானே கேட்டேன். தங்கமான குணம்னு வச்சுக்கோயேன். சரிதான். இருவரும் சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தனர். அப்போது சஞ்சு தனது போனை எடுத்து அதிலிருந்த போட்டோக்களை பார்வையிட்டுக் கொண்டு இருந்தாள். கண்ணை கவ்வும் உன் கண்களை காதலித்தேன், கற்பை தொடும் உன் பார்வையை காதலித்தேன், ஆசை கொண்ட உன் ஆண்மையை காதலித்தேன், மீசை கொண்ட உன் மென்மையை காதலித்தேன். கண்ணா, சில நாள் பிரிவோம், அதனால் உறவா செத்துவிடும். கடல் நீர் கொஞ்சம் மேகமானால் என்ன, கடலா வற்றிவிடும். வெளியூர் போகும் காற்றும் ஒரு நாள் வீட்டுக்கு திரும்ப வரும். பிரிதல் என்பது இலையுதிர்காலம், நிச்சயம் வசந்தம் வரும். மேகத்தில் ஒன்றாய் நின்றோமே அன்பே, மழை நீராய் சிதறிப் போகின்றோம். அன்பே அன்பே, உன்னை எங்கனம் பிரிந்திருப்பேன். நிலா வந்தால் என் இரவுகள் எரிந்திருப்பேன். உன்னை எண்ணி என் உயிர்த்தளம் உடைந்திருப்பேன். கண்ணால் கண்டால் நான் இருமுறை உயிர் தரிப்பேன். இத்தனை பிரிவு தகுமோ என்று இயற்கையை கண்டிக்கிறேன். ஏன்தான் அவரை கண்டாய் என்று கண்களை தண்டிக்கிறேன். பிரியும் போதும் பிரியம் வளரும், பிரிந்தே சிந்திப்போம். வாழ்க்கை என்பது வட்டசாலை, மீண்டும் சந்திப்போம். கேண்டீனில் ஒலிக்கும் பாடலை முணுமுணுத்தபடி அமர்ந்து போட்டோக்களை பார்த்து கொண்டிருந்த சஞ்சுவின் அருகில் வந்தாள் சாரா. ஓ, இதுதான் உன்னோட ஹஸ்பண்டா? செம்ம கியூட். அவளும் புன்னகைத்தாள். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 33. சஞ்சுவின் போனில் கார்த்தியின் புகைப்படத்தை பார்த்த சாரா அவனை அழகாக இருக்கிறார் என்று கூற சஞ்சுவும் சிரித்துவிட்டாள். அவள் முகத்தில் விரிந்த புன்னகையை கண்டவள், நீயும் ரொம்ப அழகா இருக்க சஞ்சு. போதும் போதும் ஐஸ் வச்சது, நமக்கு இப்போ வேலை இருக்கு என்று கூறி இருவரும் தன் அலுவலகங்கள் சென்றனர். அவளின் டேபிளுக்கு மேல் அவளது அறையின் சாவி இருந்தது. அதை எடுத்து தனது பையில் பத்திரப்படுத்தி வைத்தாள். மாலை இருவரும் தங்கள் அறைக்கு சென்று பார்க்க இருவருக்கும் பேரதிர்ச்சி. அங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என எங்கெங்கு வைத்தால் நன்றாக இருக்குமோ அங்கங்கு வைத்திருந்தது. அங்கிருந்து சமையலறையை பார்க்க அதில் சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தது. கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்விலிருந்து ஒரு மாதத்திற்கு தேவையான அனைத்து மளிகை பொருளும் ஒவ்வொரு கண்டெய்னர் செட்டில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சாரா வாயை பிளந்து நின்றுவிட்டாள். சஞ்சுவிற்கும் குழப்பம். எதற்கு இத்தனை பொருட்கள் என்று நேராக சென்று ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாள் சாரா. அதில் சின்ன தக்காளியில் ஆரம்பித்து ஜூஸ் வரை அனைத்தும் இருந்தது. சஞ்சு, நீங்க ரொம்ப வசதியா என்றாள் சாரா. அவளுக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை. இங்க எல்லாருக்கும் இப்படி எல்லா வசதியும் செஞ்சு தருவாங்களா? இல்ல, இப்படி யாருக்கும் செஞ்சதில்ல. இது ரூம் மாதிரி இல்லாம இருக்க காரணம் கூட ஹாஸ்டலுக்காக இடம் தேடிக்கிட்டு இருந்தப்ப கட்டி விற்க இருந்த பிளாட் மொத்தத்தையும் வாங்கினதா சொன்னாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் 6 பேர் இருக்காங்க. ஹால்ல 2 பெட், ஒவ்வொரு பெட்ரூம்லயும் 2 பெட், இப்படிதான் இருக்காங்க. ஆனா உனக்கு மட்டும்தான்
இந்த ரூம் அப்படியே கொடுத்திருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சாரா. எனக்கு நல்லா புரியுது. உனக்கு பெரிய இடத்து சிபாரிசு போல. ஒருத்தர்கிட்ட வேண்டான்னு சொன்னதும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இல்ல சாரா, இது ஓனர் அனுப்பியிருக்காரு. ஓனரா? அவர் எதுக்கு உனக்கு அனுப்பணும்? தெரியலடி. சரி வா போவோம், போய் அனுபவிப்போம். சாரா சந்தோஷமாக இருந்தாள். அவளை பொறுத்தவரை இது சஞ்சுவிற்கு. சஞ்சுவை மிகவும் பிடித்த நபர் ஒருவர் அவளுக்கு பரிசாக தந்தது. சஞ்சுவோ யோசனையாக இருந்தாள். எவ்வளவு யோசித்தாலும் அவள் மனம் தெளிவடையவில்லை. இருவரும் சென்று சாப்பிட்டுவிட்டு வந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் சாரா. இவள் தன் அறையில் இருந்த பால்கனிக்கு வந்து நின்றாள். வெளியில் முழு நிலவு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் அதை ரசித்துக் கொண்டே கார்த்திகை பற்றிய நினைவுகளில் மூழ்கிப் போனாள். தனது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கார்த்திக் மெல்ல எழுந்தான். கடிகாரம் இரவு 7 மணியை காட்டியது. என்னப்பா, எழுந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் கலை. அவனும் என்று கூறி எழுந்து செல்ல அவன் கையை பிடித்த கலை, நெல்லுப்பா, அம்மா கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? இல்லம்மா, ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அத நேரம் வரும்போது சொல்றேன். இது உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படி என்னப்பா விஷயம்? நான் தான் சொல்றேன்லம்மா, நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவேன் என்று ரெஸ்ட் ரூமுக்கு சென்று விட்டான். அவன் திரும்பி வரும்போது அவன் அம்மா சென்று விட்டிருந்தார். கொஞ்ச நேரம் தனது லேப்டாப்பில் அலுவலக வேலையில் மூழ்கியவனை கலை சாப்பிட அழைக்க எழுந்து சென்றான். தன் தாய் மனம் நோகக்கூடாது என்று சாப்பிட்டானே தவிர உணவு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது. ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டு எழுந்தவனை இறுதி வரை இருத்தி அவரே அவனுக்கு ஊட்டிவிட ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு எழுந்தான். கலை அவரிடம், ஒரு விஷயம் உன் மனசுல ரொம்ப அழுத்துது, ஆனா அதையே நினைச்சு உன்னோட உடம்பு கெடுத்துக்காத. உனக்கு ஒண்ணுனா என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. அவன் அமைதியாக வெற்று புன்னகை சிந்தி தனது அறைக்குச் சென்றான். மனமெல்லாம் சஞ்சுவை நிறைந்திருந்தாள். தனது அறையில் இருந்த பால்கனிக்கு வந்தவன் அங்கிருந்த மூங்கில் ஊஞ்சலில் அமர்ந்தபடி நிலவை ரசிக்க ஆரம்பித்தான். நம்ம சஞ்சு நிலவை பார்த்துட்டு இருந்தாளே, அதே நிறந்தா. விழிநீரும் வீணாக இமைத்தாண்ட கூடாதென துளியாகத்தான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே. மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒருபோதும் பொய்யில்லையே. தன்னவளை நினைத்து மனம் மருகி நின்றான். சதீஷ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு என்றாள் ஜமுனா. ஜமு, ஒரு விஷயம் உன்கிட்ட மறைச்சிட்டேன். என்னடா சொல்ற? அப்படி என்னத்த மறைச்சு தொலைச்ச? எனக்கு சக்காலத்தை எவ்வளையாவது வச்சிருக்கியா என்றாள் நக்கலாக. ஏய், என்ன பேசுற? வாய கழுவு. உன்னை ஒருத்திய கிட்டுக்கிட்டே என்னால சமாளிக்க முடியல, இதுல இன்னொருத்தி வரையா? அப்ப நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்ல வர? அடியே மகராசி, மகாராணி, நான் சொல்றது என்னன்னு கேக்குறியா? அப்படியா? தங்களின் கோரிக்கைக்கு செவி மடக்கிறேன். தாங்கள் கூற வந்ததை தயங்காமல் கூறலாம். என்னடி திடீர்னு இப்படி பேசுற? தாங்கள் தானே கூறினீர்கள் யாம் மகாராணி என்று. சரிதான், நடத்து நடத்து. அவன் சொன்னதை கேட்டு நகைத்தவள், சரி சொல்லித் தொலை என்றாள். சொன்னதுக்கு அப்புறம் திட்டக்கூடாது. அப்படி என்ன சொல்ல போற? கொஞ்சம் தயங்கி தயங்கி கார்த்திக் சஞ்சுவை முதலில் கண்டது முதல் இப்போது அவள் சென்றது வரை அனைத்தையும் சொன்னான். என்ன சொல்ற சதீஷ்? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? இல்ல ஜாம், எனக்கு நம்ம கல்யாணம் முக்கியமா இருந்தது. அந்த நேரத்துல எந்த குழப்பமும் வேண்டான்னு நினைச்சேன். அப்ப சுயநலமா யோசிச்சிருக்க? அப்படியெல்லாம் இல்ல ஜாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த பொண்ணை காப்பாத்த தான் தாலி கட்டினான்னு நினைச்சேன். ஆனா அத 2 பேருமே சீரியஸா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப என்னதான் ஆச்சு?
2 பேருமே சொல்லிக்கல. அதுவும் இல்லாம இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. இந்த சாரு வேற மாமா மாமான்னு அவன் பின்னாடியே சுத்துறா. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சர்வசாதாரணமா சொல்ல எப்படி மனசு வருது சதீஷ்? அவ கழுத்துல தாலி கட்டதும் இல்லாம இப்ப அந்த சாரு மனசையும் சேர்த்து கெடுத்து வச்சு ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கே பாவம்னு தோணல? புரியுது ஜாம். ஆனா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தாலாவது அவன் சொல்றது உண்மைன்னு நம்புவாங்க. இல்லாட்டியே அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு திரியறான். இது அவன் சொல்ற பொய்ன்னு நினைச்சுக்குவாங்க. அப்ப நீ போய் சொல்லு சதீஷ். லூசாடி நீ? நான் போய் சொன்னாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதா தான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். என்னமோ பண்ணு, ஆனா அந்த சாருவோட விஷயத்துல யோசிச்சு முடிவிடு என்று கூறிவிட்டு அவளும் சென்று படுத்துக் கொண்டாள். அழகாக விடிந்தது இரவு. குளித்து உடைமாற்றி வந்தவனிடம் சுந்தரம், தம்பி, நம்ம வஹாப் சார் ஃபோன் பண்ணாரு. அந்த ஊட்டி எஸ்டேட் வாங்குற விஷயமா நீ கொஞ்சம் போயிட்டு வா. லீகலா கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீ நேர்ல போனாதான் சரி வரும். சரிப்பா, நான் போய்க்கிறேன். போகும்போது சாருவையும் கூட்டிட்டு போ. ஏதோ அங்க ஒரு ஹோட்டலை வாங்கியிருக்கான் சந்திரன். அதுல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கான். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். அதுக்கு அவ எதுக்குப்பா? இல்லப்பா, அது அவ இருந்தாதான் என்று முடிக்கும் முன்பே நான் வந்தாதான் ஹோட்டல் எங்க என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்க முடியும் என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள். இல்ல சாரு, உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப போய் அங்க டிலே ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட்டி கெட்டு போயிடும். அதுக்கு தான் உன் கூட நானும் வரேன். இதுதான் சாக்குன்னு நீ இருந்துடக்கூடாது பாரு. அதான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீ இருக்கிறதே இல்லை. இந்த தடவை அப்படிலாம் நடக்க விட மாட்டேன். ஓகே ஓகே, கூல் கூல். டாட், எப்ப கிளம்பணும்? அங்கிள் என்ன சொல்றது? நான் சொல்றேன், இப்பவே கிளம்பணும். இன்னும் 2 நாள்ல அங்க இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு 2 நாள் சரியா இருக்கும். கிளம்பு. மாட்டேன்னு சொன்னா விட்டுடவா போற? கொஞ்சம் பொறு, கிளம்பி வரேன். சிறு வயது நட்பு அல்லவா, அதை விலக்கவும் முடியவில்லை, விட்டு விலகவும் தெரியவில்லை. சஞ்சு தன்னை விட்டு போக இவளும் ஒரு காரணம் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிறுவயதிலிருந்தே அவள் அவன் மீது வைத்த பாசம் அப்படிப்பட்டது. அவளை காதலியாக ஏற்க நினைத்ததில்லை. ஆனால் அவளின் நட்பை இழக்க விரும்பவும் இல்லை. ஒரு வழியாக இருவரும் ஊட்டியை நோக்கி தங்களின் பயணத்தை தொடங்கினர். எப்போதும் போல் வண்டியை பிடித்து அலுவலகத்தில் இறங்கினாள் சஞ்சு. தங்களது பாஸ் செய்து கொடுத்த வசதிகள்தான் அன்று அனைவரின் ஹாட் டாபிக். இவள் சாதாரணமான பெண் இல்லை, ஏதோ மிகப்பெரிய இடத்திலிருந்து வந்துள்ளார் என நினைத்திருந்தனர். அங்கு சென்றவள் யோசனையாகவே இருந்தாள். அவளின் அருகில் வந்த சாரா, இன்னைக்கு ஹாட் டாபிக்கே நீதான் தெரியுமா? என்னது? உனக்கு மட்டும் சார் இவ்வளவு வசதி செஞ்சு தராருனா சும்மாவா? சாரா, நான் உன்னை கேட்பேன் என்று சொல்லும் முன்னே அங்கு நகுலன் வந்துவிட அவளும் தன் வேலையை பார்க்க கிளம்பிவிட்டாள். இதை இப்படியே விடக்கூடாது என நினைத்து, இது ஒருவேளை சுந்தரம் சார் வேலையாக இருக்குமோ என சந்தேகம் கொண்டாள். இதை பாஸிடமே கேட்டுவிடுவது என முடிவெடுத்து அவருக்காக காத்திருந்தாள். அப்போது முதலில் அவளை பார்த்து திகைத்த உருவம் வர அவரிடம் சென்று, சார், பாஸ் எப்ப வருவாரு என கேட்க அந்த உருவம் அவளை மதிக்காமல் சென்று விட்டது. என்ன இந்த ஆள் இப்படி போறான்? ஒருவேளை காது கேட்காம இருக்குமோ என எண்ணி உதட்டை பிதுக்கினாள். கொஞ்ச நேரத்தில் பாஸ் வந்துவிட உடனே சென்று கேட்க ஆவல் கொள்ளும் மனதை அடக்கி கொஞ்ச நேரம் காத்திருந்தாள். பின்னர் அவரது அறையில் யாரும் இல்லை என உறுதி செய்த பின்னர் அவ்விடம் சென்றாள். மே ஐ கமன் சார்? எஸ், கமன் என்று கூறி தனது லேப்டாப்பில் மூழ்கியிருப்பதை பார்த்துவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார்? எஸ் என்று முகம் பார்க்க கொஞ்சம் கண்களை மூடி தைரியத்தை வரவைத்தவள், சார், நீங்க தந்த எல்லா திங்ஸும்
எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் தெரியணுமா? ஆமா சார், நீங்க எனக்கு மட்டும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் உறுத்துது. ஒருவேளை சுந்தரம் சார் சொல்லி இதெல்லாம் செஞ்சீங்களான்னு. இதை முடிக்கும் முன் என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கா சொந்த புத்தி இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல இதெல்லாம் உனக்கு கொடுக்க கையால் ஆகாதவன்னு நினைக்கிறியா? அவள் கொஞ்சம் நடுங்கி விட்டாள். ஆனால் அவர் தொடர்ந்து, இதெல்லாம் நான் உனக்கு சும்மா செய்யல. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதான். என்னது காரியம் ஆகணுமா? ஆமா, ஆனா அதை நான் நேரம் வரும்போது கேக்குறேன். அவள் திரு திருவென விழித்துக் கொண்டிருந்தாள். மீண்டும் உதிக்கும் நிலவு.